நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தினாலே கால வேளையில் கர்த்தருடைய பாதத்தில் நாம் இருக்கும்படி தேவன் விரும்பினபடியினால நாம் கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய பாதத்தில் இருப்பது விசேஷமான ஒரு நன்மை. 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிரகாரங்களிலே, அவருடைய சமூகத்திலே, அவருடைய கூடாரத்தில் நாம் இருப்பது பெரிய பாக்கியம். ஆண்டவர் நமக்கு அந்த சிலாக்கியத்தை தேவன் தந்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாய் என்னை இந்த சபையில் அடிக்கடி வரவழைத்து வேத வசனங்களை சொல்லும்படி என்னை நேசித்து அழைக்கிற அருமையான போதகர் ரெவரண்ட் கிதியோன் அவர்களை நான் இயேசுவின் நாமத்தில் என் உள்ளத்தில் மதிக்கிறேன். தேவன் அவர் கொடுத்த நல்ல தாளந்துகளுக்காக, தேவன் அவர் கொடுத்த நல்ல வரங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகம் அவருக்கு நல்ல தரிசனங்களை ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு அநேக ஊழியங்களை, கிளை ஊழியங்களை நல்ல பல இடங்களிலே ஸ்தாபிக்கிற ஒரு கிருபையை தேவன் அவருக்கு வைத்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இது உங்களுடைய ஸ்தல சபை. இந்த ஸ்தல சபையின் மூலம் அநேக கிளை சபைகளை ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தில் தேவன் இப்படி செய்ததற்காக நான் மனதார தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் அநேக கிளை சபைகளை உருவாக்குங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டவருடைய ஊழியத்தில் கூட இருந்து ஊழியம் செய்கிற அருமையான ஊழியக்காரர் ஐசக் அவர்களை நான் இயேசுவின் நாமத்தில் மதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால அவர் இன்னும் அவருடைய வேலைகளை இன்னும் தாராளமாய் செய்ய கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. அதோடு கூட இந்த ஊழியத்தில் பாஸ்டர் அவர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற 2 பிள்ளைகளையும் ஆண்டவருக்கென்று கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த அருமையான ஊழியக்காரரை நான் மறுபடியும் நினைத்து பார்க்கிறேன். கூட ஊழியம் செய்கிற ரிச்சர்ட்சன் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல தாளந்துகளை தேவன் அவர்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் இன்னும் அவருடைய உபயோகமான பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்த கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் பாஸ்டர் ராபின்சன் அவர்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் மதிக்கிறேன். கர்த்தர் அந்த மகனுக்கும் நல்ல வரங்களை தேவன் தந்திருக்கிறார். அதனால் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் செய்ய போகிற நன்மைகளுக்காக நாம் கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அவருக்கு துணை நின்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் வர பண்ணுவாராக என்று நான் சபையில் நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவருக்கு துணை இருப்பதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் உண்மையிலேயே நான் நேசிக்கிறேன். ஒரு ஒழுங்கு கிரமமாய் இந்த சபை நடக்கிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இருதயத்திலும் நிறைவாய் காணப்பட நான் கர்த்தரை துதிக்கிறேன். சமாதானத்தோடு உங்களுடைய குடும்பம் இருப்பதாக. அன்றைய பாதத்தில் இன்றைக்கு சில வசனங்களை உங்களோடு கூட பேச என்னை கர்த்தர் அனுமதித்ததற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அன்றைய வசனம் தான் நமக்கு உணவு, அதுதான் நமக்கு ஆகாரம். உள்ளான மனுஷனுக்கு அதுதான் ஆகாரம். எப்போவுமே நம்ம அதை நினைக்கணும். நமக்குள்ள உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த உள்ளான மனுஷனுக்கு இந்த ஆகாரத்தை, தேவ வசனத்தை, ஆவியினுடைய அந்த விசேஷித்த மன்னாவை உள்ளே அனுப்பும் பொழுதுதான் அவன் தைரியமாய் நிற்க முடியும், நல்ல பலசாலியாய் வாழ முடியும். அப்பொழுதுதான் அவனுக்கு எந்த சூழ்நிலையிலையும்
அவன் தைரியம் மாத்திரமில்லை, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் அப்பொழுது அவனுக்கு கிடைக்கும். எதை குறித்தும் அவனுக்கு ஒரு பயம் இராது, ஒரு கவலையும் அவனுக்குள்ளே இருக்காது. காரணம் என்னவென்றால், உள்ளுக்குள்ளே போகிற வேத வசனம் அப்படி அவனை திடப்படுத்தி நிற்க வைக்கும். அதனால்தான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தையின்படி என்னை எடுத்து என்னை நிறுத்தும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ வசனம் நம்மை எடுத்து நம்மை நிறுத்த ஆரம்பிக்கும். அதுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது, அவ்வளோ சக்தி அதற்குள்ளே இருக்கிறது. பாஸ்டர் அவங்க தான் சொல்லுவாங்க அடிக்கடி, ஒரு வார்த்தை கோபமாக பேசிட்டு பாருங்களேன், உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும் அடுத்தவங்களுடைய கோபம் நம்ம மேலே. அந்த வார்த்தை பாருங்கள், கோபமாக பேசினா கோபமாக நாமளும் திருப்பி பேசுகிறோம். அந்த வார்த்தையில் அவ்வளோ அந்த வல்லமை இருக்குது பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டா கூட அது நம்மளால் பொறுத்துக்க முடியல. அப்படியானால் யோசித்து பாருங்கள், வேத வசனத்தை கொண்டே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்திருக்கும். அப்படி வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதிகாரம் உள்ளதாய், கிருபை பொருந்தியதாய் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால்தான் இந்த வசனங்களை நாம் கேட்க வேண்டும். இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே 3 விதமான காரியங்கள் நடக்கும் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. ஒன்று என்ன நடக்கும் என்றால், அந்த வசனத்தை கேட்கும் பொழுதே நமக்கு ஒரு சமாதானம் நமக்கு உண்டாகும். 2வது, எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உறுப்புகள் எல்லாம் மறுபடியும் என்ன செய்யும்? புதுப்பிக்க ஆரம்பிக்கும். 3வது என்ன நடக்கும் என்றால், இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுதே கேட்கும் பொழுதே நமக்குள் இருக்கிறதான தீமையான அசுத்தமான காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு வெளியே போய்விடும். அப்படி என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு நல்ல சுகம் கிடைக்கும் வசனத்தை நாம் கேட்கும் பொழுது. 2வது, சமாதானம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். 3வது, தீய கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்ம விட்டு வெளியே போய்விடும். இந்த 3 சம்பவங்கள் நடக்கும், தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாய் கேட்கிற யாரானாலும் சரி, எவரானாலும் சரி, எப்படிப்பட்டவனானாலும் சரி, விசுவாசத்தோட நம்பிக்கையோட தேவ சமூகத்தில் நீங்கள் அதை கேட்பீர்களானால் உங்கள் பிரச்சனையில் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் விடுதலை தருவார். வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அதனால் உங்கள் இருதயத்தில் வசனத்தை பதிய வைக்க வேண்டும். வசனத்தை உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல நான் விரும்புகிறேன். என்றால் 3 நாளும் நீங்கள் 3 விதமான பிரசங்கியாரை பார்த்திருப்பீர்கள். 3 விதமான சப்ஜெக்டு, 3 விதமான பொருட்களோட உங்களோடு கூட பேசியிருப்பார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே எந்தெந்த காரியத்தை அவர் உணர்த்தினாரோ அதையெல்லாம் கவனமாய் நீங்கள் கையாளுங்கள். ஏனென்றால் சபையில் அருமையான போதகர் அவர்கள் உங்களை எப்படி ஆகிலும் நல்ல தேறின மனுஷர்களாய், விசுவாசத்தில் நல்ல ஊன்ற கட்டப்பட்டவர்களாய், எந்த நிலையிலும் நீங்கள் கீழே விழாதபடிக்கு ஆண்டவருக்காக தைரியமாய் நிற்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை அடிக்கடி உங்கள் சபையில் உங்களுடைய போதகர் கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாலே நிறுத்தி வசனங்களை உங்களுக்கு போதிக்க வைக்கிறார். அது ஒரு பெரிய கிருபை. எப்படியாலும் என் பிள்ளைகள் நன்றாக வளரணும், என் பிள்ளைகள் நல்ல மேய்ச்சலை கண்டடையணும், என் பிள்ளைகள் நல்ல புல்லுள்ள இடங்களில் மேயணும், என் பிள்ளைகள் நல்ல பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கணும், என் பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமான வளரணும், என் பிள்ளைகள் செழிப்பாய் இருக்கணும் என்ற ஒரு பாரத்தோடு தான் அநேக ஊழியக்காரர்களை கொண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தினால இந்த இடத்துல பிரசங்கிக்க வைக்கிறது ஒரு பெரிய காரியம். பல செலவுகள் அதுக்கு இருக்கிறதா. பல கூட்டங்கள் வைக்கும் பொழுது நிறைய செலவுகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த செலவுகளையும் மீறி ஆண்டவருடைய நாமத்தினால அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற இவர்களுக்கு நல்ல போஜனத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் இன்றைக்கும்
என்னை திடீரென்று இப்படி என்னை இன்றைக்கும் உங்களை அந்த வரிசையிலே 3 நாள் வரிசையிலே 4வது நாளாய் நான் இன்றைக்கு உங்கள் நடுவிலே நிற்கிறேன். அதனால் ஆண்டவர் என்னை கொண்டு என்ன பேசுவார் என்று எனக்கும் சரியாய் தெரியவில்லை. ஆனால் இங்கே வந்தவுடனே சில காரியங்களை ஆண்டவர் அடிக்கடி மாற்றி விடுவார். அதனால் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று என் மனதில் யோசித்தது உண்டு. ஆனால் வரும்பொழுது இல்லை, முதலாவது இந்த காரியத்தை சொல்லு என்று எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். இந்த வசனத்தை பாருங்க, இதில் அடிக்கடி நம்ம படிச்சிருக்கிறோம். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் நல்ல வீடுகளை நன்றாக கட்டுவீர்கள். அது கோட்டை போல இருக்கும். நல்ல வீடுகளை கட்டுவீர்கள். நல்ல பொருட்களை அதற்குள்ளே வைத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிதான் ஆண்டவர் கோட்டைகளை கட்டுவீர்கள். நீங்கள் நல்ல கோட்டை, ஒருவனும் உள்ளே புகுந்து சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை நான் காப்பாற்றுவேன். அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் நான் காத்துக்கொள்வேன் என்று எரேமியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் உங்களை பத்திரமாய் ஆண்டவர் பாதுகாப்பார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள். அதனால் கோட்டையாய் உங்களை சுற்றிலும் இருப்பார். அரணாய் இயேசு இருப்பார். உங்களுக்கு ஒரு நல்ல புகலிடமாய் ஆண்டவர் இருப்பார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதினால உங்களுக்காக நல்ல வீடுகளை ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் கட்ட வழிவாசல்களை தேவன் திறப்பாராக. வீடுகளில் என்னென்ன பொருட்கள் இல்லையோ அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வழியை திறந்து அற்புதமான காரியத்தை செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். என் பிள்ளைகளுக்கு இதை சொல்லு என்று சொல்லும் பொழுது என்னால் அடக்கிக் கொள்ள முடியாது. இல்லை என்றால் நான் அடி வாங்க வேண்டும். உங்களுக்கு நல்ல கோட்டைகளை கட்டுகிற அளவுக்கு நல்ல அரண்களாக ஆண்டவர் இயேசு இருப்பார். நல்ல பொருட்களை, நல்ல உங்களுக்கு எது தேவை என்பதை அறிந்த கர்த்தர் இந்த வருஷத்தில் நல்ல பொருட்களை கர்த்தர் உங்கள் வீடுகளிலே கொண்டு வந்து சேர்ப்பார். நல்ல பொருள், நல்ல பொக்கிஷம், நல்ல காரியத்தை கர்த்தர் செய்வார். நல்ல காரியத்தை செய்வார். இந்த யோசபாத் என்கிற ஒரு அரசன், ஒரு ராஜா, இவர் செய்த ஒரு மிக விசித்திரமான காரியம் என்னவென்றால், இவர் வர வர மிகவும் பெரியவனாகி கொண்டே போனாராம். காரணம் என்ன என்று நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வேதத்தில் கிட்டத்தட்ட 27 காரியங்களை இவரை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் இப்பொழுது நான் சொல்ல எனக்கு நேரமில்லை. ஆனால் 2-3 காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு மற்ற காரியங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த யோசபாத் ஏன் வர வர மிகவும் பெரியவனானான் என்று சொன்னால், 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். எது நம்ம விட்டு போகணுமோ அது நம்ம விட்டு போயிடணும்.
ஆண்டவருக்கு எது நம்மிடத்தில் விருப்பமில்லாமல் சில காரியங்கள் இருக்கிறது. அந்த உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு அடிக்கடி கோபத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறோம். ஏதோ சில காரியங்களில் ஆண்டவருடைய மனதை நாம் மிகவும் அதிகமாய் புண்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அவருடைய இருதயத்தை அடிக்கடி நாம் விசனப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அது என்னவென்று மற்றவர்களுக்கல்ல, நமக்கு அது நன்றாக தெரியும். அதை முதலாவது நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அதை முதலாவது உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். அகற்றி விட்டால் உங்கள் இருதயம் என்ன செய்யும் என்றால், ஆண்டவர் பக்கமாய் சாய்ந்து அவருக்காக உற்சாகமாய் உங்கள் இருதயம் நிற்க ஆரம்பிக்கும். இதுதான் இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் அவனுடைய இருதயம் ஆண்டவருடைய வழிகளில் மிகவும் உற்சாகமாயிருந்தது. ஆண்டவருடைய வேலை செய்வதில் உற்சாகம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுப்பதில் உற்சாகம். ஆண்டவருக்காக எந்த வேலை விட்டாலும் அதை செய்வதில் உற்சாகமாயிருக்க வேண்டும். உற்சாகம் அவருடைய வழிகளில் சபை ஊழியம் அல்லது வெளி ஊழியம், கிளை ஊழியங்கள் அல்லது உபவாச ஜெபம் அல்லது திடீரென்று ஒரு விசேஷித்த ஒரு கூட்டம், இப்படிப்பட்ட காரியங்கள் சபைகளில் நடக்கும். இவைகளில் நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாய் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் பார்க்க விரும்புகிறார். இந்த வருஷத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் உற்சாகமாய் வருகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை வர வர ஆண்டவர் மிகவும் பெரியவனாக மிகவும் விருத்தி அடைய செய்வார். கோட்டைகளை கட்டுகிற அளவுக்கு, மற்றவர்கள் பிரமிக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் உங்களோடு கூட செயல்படுவார். அவருடைய வழிகளில் உற்சாகம் கொள்ள வேண்டும். உற்சாகமாய் போகணும். ஆலயத்துக்கு போகுவதை விட உற்சாகமாய், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், ரொம்ப உற்சாகமாய் இருக்கணும். வேலையெல்லாம் சீக்கிரமாக செய்துட்டு உற்சாகமாய் தேவ சமூகத்தில் நம்முடைய கால் வந்து நிற்கணும். நம்முடைய கால் தேவ ஆலயத்தை தேடணும். தேவ ஆலயத்துக்கு நேராக நம்முடைய கால்கள் வரணும். எந்த கால் தேவ ஆலயத்தில் வந்து நிற்கிறதோ அவனுடைய கால்களை மான் கால்களை போலாக்குவார். மான் கால்களை போலாக்கி ஆண்டவர் அவர்களை திருப்தியாய் ஆண்டவர் நடத்துவார். அவர்கள் நல்ல வஸ்திரங்களை தரிப்பார்கள், திருப்தியாய் சாப்பிடுவார்கள். அவருடைய வியாபாரம் அவர்களை சேரும். நீங்கள் கைட்டு செய்கிற வியாபாரத்தினுடைய பலனை கர்த்தர் இந்த வருஷத்தில் நிச்சயமாய் தருவார். நீங்கள் அவருடைய வழிகளில் உற்சாகமாய் காண்பீங்கள். உற்சாகமாயிருங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகாதுங்க. நம் கர்த்தர் இன்றைக்கும் உயிருள்ளவராயிருக்கிறாரே, ஜீவனுள்ளவராயிருக்கிறாரே. உற்சாகமாயிருங்கள். நமக்கு எது கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே. அவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் தூரத்திலே அலைந்து திரிந்து வனாந்தரத்திலே தங்கியிருப்பேன். பெரும் காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்வேன். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகஞ்சன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகி நீயே அவன். இன்பமான ஆலோசனை பண்ணி குற்றத்தோடு தேவாலயத்துக்கு போய் வந்தோம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, பாதளத்தில் அவர்கள் உயிரோடு கூட இறங்குவார்களாக. திரள் கூட்டமாய் கூடி என்னோடு கூட எதிர்த்து வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார் என்று 55ஆம் சங்கீதம் சொல்கிறது. நம்மை மீட்டுக் கொள்கிற ஒருவர் இருக்கிறார். எப்பேற்பட்ட காரியமானாலும் சரி, உலகம் ஒருவேளை இவனை கைவிடலாம், நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிடலாம், ஆனால் இயேசுவானவர் நிச்சயம் நம்மை கைவிடவே மாட்டார். நீ நம்பினவன், உன் அப்பம் புசித்தவன், உன் பிராண சிநேகிதன் உனக்கு விரோதமாய் எழும்புவான்.
அதை குறித்து கவலைப்படாதே. கர்த்தர் உனக்காக வைராக்கியமாய் எழும்புவார், உனக்காக வைராக்கியமாய் நிற்பார். நீ அவருக்காக ஓடு, அவருக்காக உழை, உன் முழு பலத்தையும் அவருக்கு செலவிடு, உன்னுடைய பொருட்களை அவருக்கு செலவிடு, உன்னுடைய பிள்ளைகளை அவருக்கு செலவிடு, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எது விலை உயர்ந்ததோ அதை இயேசுவுக்கு செலவிடு. இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை, ஒன்றும் கொண்டு வருவதும் இல்லை. எல்லாம் அவரிடத்தில் வந்தது, எல்லாம் அவரிடத்திலே நாம் திருப்பி கொடுக்கணும். இந்த பலன் எனக்கு எங்கிருந்து வந்தது? இன்றைக்கு எனக்கு 71 வயசுல தேவனை குறித்து உற்சாகமாய் பிரசங்கிக்கக்கூடிய பலன் என்னிடத்திலிருந்து வரலை, அது உன்னதமானவருடைய பலனால் என்னை நிரப்புகிறது. அந்த பலன் உங்களை நிரப்பும். நீங்கள் பலவீனமாய் இருக்கும் பொழுது அந்த பலவீனம் உங்களை விட்டு விடுதலை ஆகும். அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நீ அவருடைய வழிகளில் உற்சாகமாய் இரு. இதை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். சில பேர் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறதினால்தான் அவர்கள் வீடுகளை கட்ட முடியவில்லை, அவர்களுக்குள்ள பொருட்கள் எதை விரும்புகிறார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் பெரிய இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் வர வேண்டும் என்று நினைப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி தான். ஏன்னால் தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் இருக்கணும். ஆனால் அது கிடைக்கலையே. காரணம் என்ன? தேவனுடைய வழிகளில், அவருடைய பிரகாரங்களில், அவருடைய வேலைகளில், அவர் உனக்கு கொடுத்த வேலைகளில், அவர் உனக்கு நிர்ணயித்த வேலைகளில், அவரை உனக்கு நம்பி கொடுத்த வேலைகளில், அவர் எது விரும்பி உனக்கு தந்தாரோ அந்த வேலைகளிலே நீ உற்சாகம் காண்பிப்பாயானால் கர்த்தர் உன்னை மிகவும் பெரியவனாய் மாற்றுவார். உனக்கென்று ஒரு வேலை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். வேலைகள் நம்ம செய்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான வேலைகள். ஆனால் வருமானம் அவங்க அந்த வேலைகளுக்கு தகுந்தது போல கிடைக்கிறது. இந்த அருமையான சகோதரனுக்கு ஒரு வேலை கிடைத்தது குறித்து ரொம்ப சந்தோஷம். சபையிலேருந்து நாம அந்த சகோதரனை பிளஸ் பண்ணி அனுப்புறது பெரிய ஆசீர்வாதம். அதனால ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் வேலை செய்தால், அவருக்கென்று நீங்கள் பயன்பட்டால், அவருக்கென்று நீங்கள் உபயோகப்பட்டால், அவர் விரும்புகிற காரியத்துக்கென்று உங்களை அர்ப்பணித்தால், அதில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தினால், அதில் உங்களுடைய இருதயம் நல்ல உற்சாகம் கொண்டு அவருடைய வேலையை நீங்கள் செய்தால், ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே, ஜீவனுள்ள வசனத்தின்படியே, உயிருள்ள வசனத்தின்படியே ஆண்டவர் நம்மை மிகவும் பெரியவனாய் 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 ஆண்டவர் மாற்றி அநேக ஜனங்களுக்கு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்துவார். அவருடைய வழிகளில் உற்சாகமாயிருங்கள். வேதம் வாசிக்கிறதுல உற்சாகம், படிக்கிறதுல உற்சாகம், பாட்டு பாடுகிறதுல உற்சாகம். இதெல்லாம் வேலை. இதை நீங்க செய்யறதில்லை, ஆண்டவருக்கு செய்கிற வேலை இதெல்லாம். நல்ல பாடல்கள், நல்ல பாடல் பாடணும், நல்ல வாயை திறந்து ஆண்டவருடைய வசனத்தை சொல்லணும். நீங்க அந்த வழியில உற்சாகமாயிருங்கள். இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது 2 நாளாகமம் அதிலே 17ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 வசனங்களை வாசிங்கள். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனேலையும் மிகாயாவையும் இவர்களோட கூட செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோட கூட ஆசாரியரான எலிஷமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். பாருங்க, ஒரு பெரிய நல்ல காரியத்தை இந்த யோசபாத் செய்யறார் பாருங்க. நீங்களாம் நல்ல பெரியவனா வரணும்னா, நீங்களாம்
வர வர நீங்கள் விருத்தி ஆகணும்னா அங்கே இருக்கிற ஆட்களை உற்சாகப்படுத்துகிறார் அவர். நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாய் போய் திரிந்து ஆண்டவரை குறித்து சொல்லுங்கள். தெரு தெருவாய், வீடு வீடாய், ஆளு ஆளாய், ஒரு ஆளை பார்த்து ஒரு வீட்டுக்கு போய், ஒரு தெருவில் போய், வீதி வீதியாய், தெரு தெருவாய், கிராமம் கிராமமாய் இந்த வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு இதில் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஜனங்களுக்காக அவர் மரித்தார். இயேசு ஜனங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். இயேசு ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இரத்தத்தை சிந்தினார். இயேசு ஜனங்களுடைய பாவங்களை மீட்பதற்காக தன் ஜீவனையே கொடுத்தார் என்று இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் நிறைய பேருக்கு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை பெரிய ஆளாய் ஆண்டவர் மாற்றுவார். இதுதான் உற்சாகம். இது குறித்து நீ வெட்கப்படக்கூடாது. ஒரு நாள் வெட்கப்படக்கூடாது. இதுக்கு நீ வெட்கப்பட்டால் அநேக இடங்களிலே நீ வெட்கப்பட்டு நிற்பாய். நான் இந்த சாட்சி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கும் பொழுது 1985 குன்றத்தூரில் நான் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். அப்பொழுது பகல் வேலையெல்லாம் நான் செய்துட்டு சாயந்தரத்தில் ஒரு 2-3 பாஸ்டருங்க வருவாங்க. அவங்க அந்த தெருவில் போய் ட்ரம் அடித்து இயேசு பற்றி பாடி இயேசு பற்றி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு உற்சாகம். இவங்களை கூட போய் சேர்ந்து நாமளே என்ன செய்ய வேண்டியதே, போய் இயேசு சொல்லலாம் அப்படின்னு நான் சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த 6 மணிக்கெல்லாம் அவங்கள கூட போய் சேர்ந்து அந்த ட்ரம்மை என் கழுத்தில் மாட்டியிருக்கிறேன். நான் ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல அதே ஊரில். எனக்கு ஒரு வெட்கம் இல்லை. நான் இதற்கு நான் வெட்கப்பட்டிருப்பேன் ஆனால் இப்பொழுது நான் உயர்ந்திருக்க முடியாது. தேவனுடைய வழிகளில, தேவனுடைய காண்பிக்கிற அந்த ஊழியங்களில, அவருடைய வேலைகளில எந்த அளவுக்கு நீ வெட்கப்படாமல் தைரியமாய் இயேசுவை பற்றி சொல்லுகிறாயோ, கர்த்தர் அப்பொழுது உன்னை மிகவும் பெரியவனாய் ஆண்டவர் மாற்றுவார். இதுதான் ரகசியம், இதுதான் சத்தியம். இதை நம்ம செய்யல. நம்ம உற்சாகம் கொள்ளணும். ஒரு உபவாச ஜெபம்னா அந்த நேரத்தில் ரொம்ப உற்சாகமாய் வரணும். இந்த யோசபாத் உபவாசத்தை நியமித்தான், கூறினான். உபவாசத்தில் பலன் இருக்கிறது. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணணும். சில நேரங்களில் பொருத்தனை பண்ணணும். அது மிக அவசியம். பாஸ்டர் அவங்க என்னென்று சொல்லிக்கிறாங்க, எனக்கே கொஞ்சம் ஒரு அச்சமாக இருந்தது. எப்படி ஆகிலும் 100 கிராமத்துக்கு நானே சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன். ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒரு வைராக்கியம் வரணும் இயேசு பற்றி. அது இல்லாமல் சும்மா சபைக்கு வந்து போகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. பலன் கொடுக்கணுமே. வெறும் மரம் மட்டும் இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? கனி இருக்கணுமே, காய்க்கணுமே. அது பூத்து காய்த்து அது உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொன்னாரே. நீ கீழே வேர் பற்றுவாய், மேலே கனி கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொன்னாரே. உன் கீழே நல்ல வேர் பற்றி இருக்கிறதா? அப்பதான் கனி கொடுக்க முடியும். வேறே இன்னும் பூமியில் நல்லா ஊன்றலையே, அது எப்படி பலன் தரும்? எப்படி அது பயனாக நம்ம எதிர்பார்க்கலாம்? அதனால ஆண்டவருடைய வழிகளில் நீ உற்சாகமாய் வந்தால், அவர்கள் இது சில குரூப்பு அந்த லிஸ்ட்ல நம்ம படித்தோம், ஒரு 10-15 பேருக்கு மேலே படித்தோம். இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டு அவர்கள் தெருவாய் போய் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள், போதித்தார்கள். யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டங்களிலெல்லாம்
இட் இஸ் a very important word. திரிந்து. உன் கால் எங்கே திரிகிறது? உன் கால் எதற்கு ஓடுகிறது? உன் கால் எதற்கு பிரயாசப்படுகிறது? உன் கால் இருந்து பயனில்லாமல் ஏன் இருக்கிறது? உனக்கு நல்ல கால்களை கொடுத்து அந்த கால் பயன்படாமல் ஏன் வீட்டிலே முடங்கி கிடக்கிறது? இந்த கால் ஆண்டவருக்கு போகணும். திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார். ஜனங்களுக்கு போதித்தார்கள். அதுக்காகத்தான் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். வேற எதுக்குமே இல்லை. நான் கண்டுபிடிச்சது அதுதான். அவங்கவுங்க என்னென்ன டியூப்லைட் கண்டுபிடிச்சோம், அதெல்லாம் பெருசு பெருசாக கண்டுபிடிச்சாலாம் சொல்கிறாங்கல்ல. நான் கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டால், இந்த பூமியில் பிறந்து இயேசு பற்றி போய் சொல்லிடணும். இதை தான் நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். வேற எதையும் நான் கண்டுபிடிக்கல. நான் நினைக்கிறேன், இவன் எது எது பெரிதாக என்று கண்டுபிடித்தானோ அதை விட நான் கண்டுபிடித்துதான் பெரிது என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை கண்டுபிடிச்சிருங்க முதல்ல. அதுக்காக தான் உங்களை ஆண்டவர் கண்டுபிடித்தார். எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து அதை புறஜாதி ஜனங்கள் எல்லாவற்றையும் துரத்தி விட்டு அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தி அது ஒரு அந்த திராட்சை செடியை கொண்டு வந்து வேரூன்றும்படி செய்தார் என்று வசனம் சொல்கிறது 80ஆம் சங்கீதத்தில். நம்ம நல்ல வேர் விடணும். இயேசுவுக்குள்ள நல்ல வேர் விடணும். நல்ல ஆழமாய் போகணும். அப்பதான் எந்த புயல் அடித்தாலும் காற்றடித்தாலும் எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு அது உறுதியாய் நிற்கும். அதுதான் ஆண்டவர் சொன்ன, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாயிருங்கள். நல்ல ஆழமாய் தேவனுக்குள்ள உன் விசுவாசம் இருக்கணும். ஆழமாய் இயேசுவை பிடித்துக் கொள்ள வேண்டும். உன் குடும்பம் முழுவதும் இயேசுவுக்கு பயன்படணும். நீ மட்டுமல்ல, உன் குடும்பம் முழுவதும் கனி கொடுக்கணும். உன் குடும்பம் முழுவதும் குடும்ப ஜெபம் பண்ணணும். உன் குடும்பம் முழுவதும் இயேசுவை பாடணும், இயேசுவை புகழணும், இயேசுவை போற்றணும், இயேசுவை துதிக்கணும், இயேசுவுக்காக வாழணும், இயேசுவுக்காக நிற்கணும், இயேசுவுக்காக சாட்சியாய் வாழணும். பிரசங்கிக்கிற நான் அப்படி என் குடும்பத்தை இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் என் குடும்பத்தை நடத்துகிறேன். ஆண்டவர் உங்களை வர வர பெரியவர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாயிருங்கள். உற்சாகமாயிருங்க. சோர்ந்து போயிருக்காதீங்க. ஏதோ அசதியாய் வந்து அவருக்கு வேலை செய்யாதீங்க. ஏதோ ஒரு கடமைக்காக ஆலயத்துக்கு வராதீங்க. இன்னைக்கு நான் ஆண்டவரை நான் தேட போகிறேன். அவருடைய முகத்தை தேட போகிறேன். அவருடைய பாதத்தை தேட போகிறேன். எனக்கு ஒரு நல்ல பங்கு இருக்கிறது. எனக்கு ஒரு உற்சாகத்தோட ஆண்டவருடைய பாதத்தில் போய் நிற்க போகிறேன். எனக்கு அவர் எனக்கு கொடுக்கிற பங்கு, விலை மதிக்க முடியாத பங்கை, உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை தேவன் என் குடும்பத்தில், என் சபையில் தேவன் அதை செய்வார். அந்த விசுவாசத்தோடு உற்சாகமாய் வரணும். உற்சாகமாய் வரணும். இந்த காரியத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒளித்துக் கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யெகூவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு, இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி. போதும். யோசபாத்தின் குமாரன் எப்படி இருந்தாரா? யோசபாத்து தன் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினான். முழு இருதயத்தோட, பாதி மனசோட இல்லை, முழு இருதயத்தோட, உண்மையாய் மனப்பூர்வமாய் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. மனப்பூர்வமாய் செய்யுங்கள், உற்சாகமாய் செய்யுங்கள்.
வேசனம் சொல்கிறது அவர்கள் முழு இருதயத்தோட தேடு, முழு இருதயத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் தேடி வா. அதே 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2 நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை தேட அவனுடைய இருதயத்தை நேராக்கினான். இருதயத்தை நேராக்க வேண்டும். பாதி இருதயம் எங்கே வச்சுட்டு பாதி ஞாபகம் எங்கே வச்சுக்கிட்டு பாதி ஞாபகம் எங்கே இல்லை. ஆண்டவரே பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணுன்னு சகேயு முழு மனசோட தேடினான். அவ்வளோ ஆசையா ஓடனான், மரத்து மேலே ஏறினான். இயேசு வருவாரான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். எப்போ வருவார்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். முழு இருதயத்தோடு ஓடி தேடினான். அதனால்தான் அவனுக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். முழு இருதயத்தோட தேடு, போய் இயேசுவை உபவாசத்தில் தேடு, ஜெபத்தில் தேடு, வசனத்தை தேடு, வசனத்தை சொல்லு, வசனத்தை பிரசங்கி, வசனத்தை போதி. உன் கால் அதற்கு பயன்படட்டும், அதற்காக திரி, அதற்கு நேரத்தை செலவிடு. உன் குடும்பத்தை கர்த்தர் செழிப்பாய் ஆண்டவர் மாற்றி விடுவார். மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். நீ கோட்டைகளை கட்டுவாய், நீ கோட்டைகளை கட்டுவாய். நான் ஒரு சின்ன வீடை கட்ட முடியல, நான் எப்படி கோட்டை கட்டுவேன்? கர்த்தர் சொல்கிறார், நீ கோட்டையை கட்டுகிற அளவுக்கு, மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பெரியவைகளும் பலத்தவைகளுமாயிருக்கும். அவர் உன்னோடு கூட இருப்பதினால் நீ அதை செய்கிறாய். நீ செய்ய முடியாது, உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். பவுல் சொன்னார், அவர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் யாருன்னு நல்லா தெரியும். அதனால தான் எருசலேமுக்கு போவேனான்னு சொல்லி அந்த அவரோடு கூட இருந்த நண்பர்கள்லாம் சொன்னாங்க. அப்போ பவுல் என்ன சொன்ன தெரியுமா? நீங்கள் அழுது ஏன் என் இருதயத்தை உடைத்து போட பண்ணுகிறீர்கள்? நான் ஆண்டவருக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன், நான் சாவதற்கும் தயார். அதுதான் உற்சாகம், அவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை. கடைசி ஜீவனும் அவருக்கு தான், கடைசி ஜீவனும் அதற்கு தான். சில ஆட்கள்லாம் நீங்கள் வேதத்தில் புரட்டி பார்த்தீங்கன்னா, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரனுக்காக தன் கழுத்தையும் கொடுக்க துணிந்தவர்கள். ஊழியம் செய்கிறவர்களுக்காக, ஊழியத்தில் ஓடுகிறவர்களுக்காக, ஊழியத்துக்காக தன்னை முழுவதையும் அர்ப்பணித்து அதற்காக நிற்கிறவர்களுக்காக நீங்களும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல நீங்கள் உங்கள் கழுத்தையும் கொடுக்க துணிவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் மேன்மையாக வைப்பார். ஊழியத்தில் உற்சாகம் இருக்கணும், வேலையில் உற்சாகம் இருக்குது, உலக வேலையில் உற்சாகம் இருக்கிறோம், காட்டுறோம். அது டைமுக்கு கரெக்டாக 10 மணிக்கு போய் கையெழுத்து இன்ஷியல் போட்டுடணும். அதில் கரெக்டாக போடுறோம், அதில் உற்சாகமாக போகிறோம். கம்ப்யூட்டரை திறந்து வச்சுக்கிட்டு இல்லாதெல்லாம் தேடுறோம், அதில் உற்சாகமாய் தேடுறோம். வசனத்தை பிரித்து வச்சுக்கிட்டு அதில் ஒன்றும் தேடுறதில்லை. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் காண்கிற தேவன். நீ எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறாய், எவ்வளோ நேரம் அவரோடு கூட பழகுகிறாய், வேத வசனத்தில் உனக்கு என்ன பழக்கம் இருக்கிறது? இது வசனத்தை நாம் பெரிய நீங்கள் பரிசுத்தவான்களாம் எடுத்து பாருங்க, அவங்களெல்லாம் வேதத்தை அதிகமாய் நேசித்து அதோடு கூடவே வாழ்ந்தவர்கள். அது எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து விட்டுவிடும். எங்கெங்க இருக்கிறதோ தடைகள் எல்லாவற்றையும் உடைக்கும், எங்கெங்க பிரச்சனைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் அது சரி செய்யும். வசனம் சரி செய்யும். உன் இருதயத்தை அதுக்கு நேராக்கு, அதுக்கு நேரா வா, வேற வழியில திரும்பாத. உனக்கு ஒரு வழி உண்டு, அந்த வழியில தான் நீ போகணும். தப்பான வழிகளுக்கெல்லாம் சில ராஜாக்களுக்கு நிறைய அதிகாரம்லாம் கொடுத்தார்.
ராஜாக்கள் புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புஸ்தகம், ஒரு நோட் புக்கு கொண்டுகிட்டு வந்திருக்கிறேன். அந்த நோட் புக்கில் நான் இந்த வசனங்களை நான் எந்த அளவுக்கு இதை நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு வரணுன்னு எனக்கு எண்ணெயில் திடீர்னு இதை எடுத்து பையில் போட சொன்னார் ஆண்டவர். நீங்கள் போகும்போது வசனத்தில் தாகமாக இருக்கிறவர்கள், நீங்கள் தயவு செய்து நான் எழுதின இந்த புஸ்தகத்தை நான் இங்கே வைக்கிறேன், நீங்கள் அதை பிரித்து பார்த்து விட்டு செல்லும்படி உங்களை நான் அன்பாய் கேட்கிறேன். நான் எந்த அளவுக்கு இந்த வேதத்தோடு கூட இணைந்து இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் இந்த ஒரு சின்ன ஒரு நோட் புக்கு, இது போல கிட்டத்தட்ட 15-20 நோட் புக்கில் எழுதியிருக்கிறேன். அப்போ இதில் இந்த வசனங்கள் எல்லாம் இதில் எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் போட்டிருப்பேன். மொத்தத்துக்கும் நானே சுயமாக எதுவும் எழுதுனதாக இதில் கிடையாது. எனக்கு அதில் வெளிப்படுத்தும் பொழுது எழுதுனது தான். இப்போ ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற ஒரு புஸ்தகத்தை 3 வால்யூமாக எழுதியிருக்கிறேன். எந்த அளவுக்கு நான் படித்தால்தான் வசனத்தை தான் படிச்சுட்டு இருப்பேன். மற்ற புஸ்தகங்களை அதிகமாக தேடுகிறது இல்லை. ஏதோ சில புஸ்தகங்களை மட்டும் நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்ப்பேன். பட் இதில் அதிகமாக என்னை ஈடுபடுத்த என்னை உற்சாகப்படுத்தி கொள்ள கர்த்தர் எனக்கு துணை செய்தபடினால, கர்த்தர் என் வழிகளை வாய்க்க செய்து கர்த்தர் அற்புதமான காரியங்களை நான் காண செய்கிறார். எனக்கு பலவீனங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த பலவீனங்கள் என்னை விட்டு எப்படி தான் போயிடுதுன்னு தெரியல. எனக்கு இந்த வழிகளை நான் உற்சாகமாக இருக்கிறேன். அவர்களுக்கு ஒரு வேலை தந்திருப்பார். அந்த வேலைகளிலே நீங்கள் உற்சாகமாயிருங்கள். எனக்கு இந்த வேலை தந்திருக்கிறார். இப்பொழுது 5 சபைகளை நான் நன்றாக வாலிப வயசில் இருக்க சொல்ல அவங்க ஐயா சொன்னது போல, நான் எனக்கும் ஒரு நல்ல தீவிரம் வாலிப வயசில் எப்படி 1000 சபைகளை உருவாக்கணும். அதனால்தான் வாலிப வயதில் நல்லா ஓடி 5 சபைகளை நான் உருவாக்கினேன். இப்ப என்னுடைய வயதுக்கு ஏற்றது போல இந்த வசனங்களை சேகரித்து இலக்கிய பணியை நான் தொடர்ந்து செய்ய கர்த்தர் என்னை பலப்படுத்திக் கொண்டே வருகிறார். எந்தெந்த வேலை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, எந்தெந்த வரம் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது என்று உங்களுக்கு நன்றாய் தெரியும். அதிலே நீங்கள் உற்சாகம் காண்பிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை வர வர பெரியவனாய் ஆண்டவர் மாற்றுவார். சபை கட்டுகிற ஊழியத்தில் இருக்குன்னா சபை கட்டுங்க. இல்லை முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஊழியமானால் அதில் நீங்கள் உற்சாகமாக இருங்க. இல்லை வெளியிலே போய் திரிந்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு தரிசனம் உங்களுக்கு கொடுத்துனால் நீங்கள் அதில் உற்சாகமாக இருங்க. நல்ல பாடல்களை பாடி ஜனங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற அந்த வரம் உங்களுக்கு இருக்குமானால் அதில் நீங்கள் உற்சாகமாக இருங்கள். இல்லாட்டி சபைக்காக எதாகிலும் உழைக்க வேண்டும், நல்ல பாடுபட வேண்டும், அந்த பலத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்குமானால் அதில் உற்சாகமாக இருங்க. கொடுக்க வேண்டியது காரியத்தில் ஆண்டவருக்காக பொருளோ பணமோ எதையும் கொடுக்கணும் என்ற ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள ஆண்டவர் ஏற்படுத்தி இருப்பாரானால் அதில் உற்சாகமாக இருங்க. அதில் நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மேன்மையாக வைப்பார். இப்படிதான் ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். ஒரு விவசாயி இப்போ வந்துட்ட உடனே, மழை பெஞ்சிட்ட உடனே அவன் எவ்வளோ உற்சாகம் காட்டுறான் பார்த்தீங்களா? ஏன் வண்டியை மாட்டை எடுத்துக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் உழுது நல்லா போட்டு நல்லா பெரம்பு அடித்து நல்லா விதைச்சி அதில் உற்சாகம். தேவன் நமக்கு கொடுக்கிற காண்பிக்கிற உற்சாகம் என்ன? தேவனுடைய வழிகளிலே உற்சாகமாயிருங்கள். உங்கள் இருதயத்தை அவருக்கு நேராக திருப்புங்கள். உங்கள் கால்கள் அலைந்து திரிந்து வசனத்தை ஜனங்களுக்கு போய் சொல்லுங்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைகளிலே மிகுந்த அக்கறை உள்ளவர்களாயிருங்கள், பொறுப்பு உள்ளவர்களாயிருங்கள். உங்களுக்கு ஒரு பொறுப்பை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த பொறுப்பை விட்டு நீங்க போகாதீங்க. உண்மை உள்ளவன் என்று நம்பி தேவன் நம்முடைய கையில் இந்த பொறுப்பை தேவன் தந்திருக்கிறார். நம்ம விசேஷமானவர்கள். எந்த வேலைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்கு பயன்படணும். விருட்சங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து ஒளி மரத்தை நீ எனக்கு ராஜாவா இருன்னு சொல்லிச்சு. இப்போ ஒளி மரம் சொல்லிச்சு, நான் அதுக்கெல்லாம் வர முடியாது. ஏனென்றால் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற அந்த கொழுமை என்னிடத்தில் இருக்கிறது. இதை நான் விட்டு உங்களை அரசால போவேனோ? இதுக்கெல்லாம் நான் வர முடியாது. உலக வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன். நான் தேவர்களே மனுஷர்களும் புகழ்கிற அளவுக்கு என்னிடத்துல அந்த அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது.
அதை நான் அவருக்கு தான் கொடுப்பேன். மற்றவர்களுக்கு நான் என்னுடைய பலத்தை கொடுக்க மாட்டேன். என் பலத்தை அவருக்கு தான் தருவேன். என் பொருளை மற்றவர்களுக்கு தரமாட்டேன், அவருக்கு தான் கொடுப்பேன். என்னுடைய நேரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டேன், அவருக்கு தான் கொடுப்பேன். இந்த ஒளிவு மரத்துக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு சில நேரத்தில் இல்லை. அது போவே மாட்டேன்து. வாப்பா உன்னை ராஜாவா மாத்திரன்னு கூப்பிடுங்க எல்லா மரங்களும் ஒன்னா சேர்ந்து வந்து. நான் போக மாட்டேன். ஏனென்றால் தேவர்களும் மனுஷர்களும் புகழ்கிற கொழுமை என்னிடத்தில் இருக்கிறது. அதை விட்டு விட்டு நான் வர முடியாது. சரி, இன்னொரு ஆளாண்ட போய், பக்தி உள்ள ஒரு ஆளாண்ட போய் கேட்குது. அது அந்த மரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அத்தி மரத்தாண்ட போய் கேட்குது. அத்தி மரமும் இதை தான் சொல்லி, இதே போல தான் அதுவும் சொல்லுது. என்னிடத்துல மதுரம் இருக்கிறது, என்னிடத்துல நற்கனி இருக்கிறது. இந்த நற்கனியும் மதுரத்தையும் விட்டு விட்டு உங்களை நான் அரசால வரமாட்டேன். என் மதுரம் இயேசுவுக்கு தேவை. உன்னுடைய பலம், உன்னுடைய உழைப்பு, தேவன் உனக்கு கொடுத்த பொருள், தேவன் உனக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் உனக்கு கொடுத்த ஸ்ட்ரெங்க்த், இது அவருக்கு பயன்படணும். அது இன்னொரு செடியாண்ட போச்சு, திராட்சை செடியாண்ட போய் கேட்டுச்சுங்க. அதுவும் அதே அப்படி தான் போய் அதுவும் அப்படி தான் சொல்லிச்சு. தேவர்களும் மனுஷர்களும் விரும்புகிற நல்ல கனி ரசம் என்னிடத்தில் இருக்கிறது. இந்த நல்ல ரசத்தை விட்டு விட்டு நான் உன்னை அரசால வரமாட்டேன். கட்சியில் மரங்கள்லாம் சேர்ந்து முள்ளாண்ட போச்சு, நீ தான் வான்னு சொல்லி கூப்பிட்டுச்சுங்க. முள் வந்தது எல்லாத்தையும் கீறி போட்டுச்சு அப்படின்னு பைபிளில் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது. ஆனால் தேவன் உன்னை பிரத்யேகமாக, தேவன் உன்னை சந்தித்து உன்னை ரட்சித்து அவருடைய ஆலயத்தில் நிற்க செய்து நீ அவருக்கு பயன்பட வேண்டும் என்று விரும்பி, தேவன் உனக்கு நல்ல பொறுப்பையும் நல்ல காரியத்தை உனக்கு செய்திருக்கும் பொழுது நீ அவருக்கு பயன்படாமல் போவாயானால் சத்துரு உன்னை கீழே தள்ளிவிடுவான். சத்துரு உன்னை எப்பக்கத்திலும் சூழ மதில் போட்டு ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு நிர்மூலமாக்கி விடுவான். சத்துரு நமக்கு விரோதி ஒருத்தன் இருந்துகிட்டே இருக்கிறான். ஆனால் நீ தேவனுக்கு பயன்பட வேண்டும், ஆண்டவருக்கு பயன்பட வேண்டும், உற்சாகமாய் இருக்க வேண்டும். பாவத்தில் போய் எதெல்லாம் சிக்கி கொள்ளக்கூடாது. நீ எதெல்லாம் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. யோராம் என்கிற ஒரு ராஜா இருந்தான், அவன் பாவத்திலே சிக்கி கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. பாவத்தில் போய் மாட்டிக்கிறான், வெளியே வர முடியல. பாவத்தில் அவன் சிக்கி கொண்டான். சில பேர் சில காரியங்களில் போய் சிக்கி கொள்வார்கள், வெளியில வரவே முடியாது. வெளியில வரவே முடியாது. எப்ராயிம் காட்டில் அப்சலோம் சன்னல் பின்னலுமான அந்த முள்ளில் போய் அப்படியே தொங்கிக்கிட்டு, காலும் மேலே தலை அப்படியே தொங்கிக்கிட்டு நிற்குது. ஜன்னல்லாம் இப்படி 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 நெடுக்க நெடுக்க குறுக்க குறுக்க போட்ட மாதிரி முள் நெடுக்க நெடுக்கும் குறுக்கு குறுக்கும் போட்டுக்குது. இவன் கழுதில் வரும் பொழுது அது என்ன செய்தது என்றால் அப்படியே அவன் தலை அதில் மாட்டிக்கிச்சு, சிக்கி கண்டான், எடுக்க முடியல. சில பேர் பாவங்களிலே இப்படி சிக்கி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பல போராட்டங்களிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வசனத்தை நீ சொல்லுவாயானால் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து கர்த்தர்களை விடுதலையாக்குவார். அதுக்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நான் இப்படி சீட்டாடுற கெட்ட பழக்கத்தில் சிக்கிக்கின்னு இருந்தேன், வெளியே வர முடியல. ஆனால் இயேசு பற்றி எனக்கு அந்த வாலிப வயதில் ஒருவர் வந்து சொன்னதினால்தான் அந்த சீட்டாடுகிற கெட்ட பழக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இப்ப நான் அவருக்கு பயன்படுகிறேன். சில பாவங்களிலே சிக்கி போவோம், சில பாவங்களில் சிக்கி கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட பாவங்களில் போய் சிக்கிக்கொள்ள, உலக வேலைகளில் போய் சிக்கிக் கொள்ளுவோம், தேவையில்லாத வேலைகளில் போய் தலையிடுவோம்.
சிக்கி அதான் சிக்கிக்கொள்ளுதல். அதில் சிக்கிக்கொள்ளுதல் பெண்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். தலைமுடி அடிக்கடி சிக்கிக்கும். உங்களுக்கு தான் தெரியும் நிறைய எதில் போய் சிக்கிக்கிறீங்கன்னு. எதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. அதுக்கு தான் நிறைய உபதேசங்களை பரிசுத்த ஆவியானவர் இங்கு அநேக ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார் உங்களோடு கூட. பாவங்களிலே சிக்கி கொண்டான். அந்த வசனத்தை எடுத்து வாசங்கள். யோராம் இல்லை 4ஆகம புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். அவன் ஆகாபின் குமாரனாகிய யோராமோடே கூட கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோட யுத்தம் பண்ண போனான். சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோட யுத்தம் பண்ணுகையில் சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள இஸ்ரேலுக்கு போயிருந்தான். போதும். அவன் அங்க காயம் ஒரு யுத்தத்துல போய் அவன் மிகவும் கொடிய வேதனை பற்றி இஸ்ரேலில் போய் அவன் காயம் ஆத்தத்துக்காக போயிருந்தான்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். எரேபியாவின் பாவங்களிலே இந்த யோராம் சிக்கிக் கொண்டிருந்தான். அதனால முடிவு என்னமானது என்றால் வசனம் சொல்கிறது, அவன் கொடிய காயம் பட்டான். கடைசியில் யெகூ என்கிற ஒரு மனுஷன் அவனை ஒரு வில்லை நாணேற்றி யோராமினுடைய நெஞ்சிலே படும்படி எய்யும் பொழுது அவன் சுருண்டு விழுந்து செத்தான் என்று வேதம் சொல்கிறது. பாவங்களிலே சிக்கிக் கொள்கிறவர்கள், உலக வேலைகளிலே போய் சிக்கிக் கொள்ளுகிறவர்கள், தேவனுக்காக பயன்படாமல் பலவிதமான இடங்களிலே போய் சிக்கி அடிபட்டு இருக்கிறவர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெயமா இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று வேதம் சொல்கிறது. சில நேரங்களிலே சில வேலைகளிலே போய் நாம் சிக்கிக்கொள்வோம். நமக்கு எடுக்காத வேலைகள். வயிற்று பிழைப்புக்காக தேவன் நமக்கு ஒரு வேலை தந்திருக்கிறார், அதை நீங்கள் செய்யணும். ஆனால் சில நேரங்களில் நம்மையும் மிஞ்சி தனக்கு அடுக்காத காரியங்களில் போய் தலையிடுகிறது. இதெல்லாம் சிக்கிக்கொள்கிறது அர்த்தம். இதெல்லாம் பாவத்தை உண்டாக்கும். யோராம் இந்த பாவங்களிலே சிக்கிக் கொண்டான். எரேபியாவினுடைய பாவங்களிலே சிக்கிக் கொண்டான். எரேபியாமை கர்த்தர் ஒரு நல்ல ராஜா பதவியை கொடுத்தார். ஆனால் அவனோ ராஜாவை தேடாமல், இயேசுவை தேடாமல் 2 பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி அவைகளுக்கு பலியிட ஆரம்பித்ததினால கர்த்தர் அவனை அடித்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் அவனை அடித்தார். சில நேரங்களில் நமக்கு அடி விழும். நம்ம ஜாக்கிரதை மனம் திரும்புறதுக்கு தான் அது அடி. அதனால் வசனங்கள்லாம் ரொம்ப நம்ம உணர்த்தும், சரியாய் உணர்த்தும். இந்த ராஜா பாவங்களில் சிக்கி கடைசியில் மரித்து போனான். பாவம் கொடிது. பாவம் மிகவும் கொடுமையானது, மரணத்தை விளைவிக்கும். ஏதாவது சில பாவங்களில் போய் மாட்டிக்காதீங்க, சில சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு காண்பித்தது என்னவோ அதில் மட்டும் நீங்கள் நிலைத்திருங்கள். உங்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது. தேவையில்லாத காரியங்களில் போகாதீர்கள், தேவையில்லாத இடங்களிலே போகாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற நேரம் இது. எதில் போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள்.
கர்த்தருடைய வசனம் நம்மை எச்சரிக்கும். எத்தனையோ முறை இந்த யோராமுக்கு எலிசா எத்தனையோ முறை எச்சரித்தான். எலிசா என்கிற தீர்க்கதரிசி இந்த யோராமுக்கு எத்தனையோ முறை எச்சரித்து பார்த்தான். ஆனால் அவன் கேட்கல. எத்தனையோ முறை அவனுக்கு ஆபத்தெல்லாம் வந்தது. அப்பெல்லாம் எலிசா போய் விடுதலை ஆக்கினார். அப்படி இருந்தும் அதை மீறி போய் பாவத்திலே அவன் சிக்கிக் கொண்டான். தீர்க்கதரிசிகளை கொண்டு சில நேரங்களில் ஆண்டவர் பேசுவார். ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் பேசுவார். வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசுவார். அது எனக்கு இல்லை என்று நீங்கள் தள்ளிவிடக்கூடாது. சில நேரங்களில் கடினமாய் புத்தி சொல்லுவார். சில நேரங்களில் அன்பாய் புத்தி சொல்லுவார். எல்லாமே அவங்களை திருத்துறதுக்காக தான். அதனால எத்தனையோ முறை திருத்தி பார்த்தாங்க. ஆனால் இவன் திருந்தலை. இந்த யோராம் கடைசியில் கொடியவர்களால் எதிரிகளால் காயப்பட்டு சுருண்டு விழுந்தான். அதற்காகவே கர்த்தர் யெகூவை என்ற மனுஷனை அபிஷேகம் பண்ணி வைத்தார். ஏன் அபிஷேகம் பண்ணி வைத்தார்னா, அந்த யெகூ அவனும் இஸ்ரவேலின் ராஜா தான். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த அந்த யோராமையே அவன் என்ன செய்தான்? அவனை அம்புகளால் எய்து அவனை சுருண்டு விழும்படி ஆண்டவர் செய்தார். சில பாவங்கள் நம்மை கொண்டு போட்டுவிடும். யூதாவின் பாவம் இரும்பெழுத்து ஆணினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கொடியது என்றது அது அர்த்தம். பாவம், சில பாவங்களை செய்து தேவனுடைய நன்மைகளை இழந்து போய் விடுகிறோம். நாம் பாவம் வாசற்படியில் வந்து படுத்து கிடக்கிறது. உள்ள நன்மைகள் உள்ள வர முடியவில்லை. காரணம் என்ன? இந்த பாவம். சில நேரங்களில் இந்த பாவங்கள் அப்படி நம்மை சேதப்படுத்தி விடுகிறது. இந்த யெரொபெயாம் கர்த்தரை புறம்பே தள்ளிவிட்டான். எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, நான் பெரிய ஆள், இனிமேல் நான் அவரை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ராஜா பதவி கிடைத்து விட்டது, எனக்கு அதிகாரங்கள் வந்து விட்டது, எனக்கு பொருள் புகழ் எல்லாம் வந்து விட்டது, இனிமேல் நான் மனுஷனை தேட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால இயேசு தேவையில்லை, தேவன் தேவையில்லை, புறக்கணித்தான். புறக்கணிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசி வைத்து உணர்த்தினார். அப்பொழுதும் அவன் திருந்தவில்லை. ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். ஒரு தேவ மனுஷனை அனுப்புகிறார். நீ இப்படி பலிபீடத்தில் பலி எடுத்து கொண்டிருக்கிறாய் மேடையில், ஆனால் அந்த பலிபீடம் வெடிக்கும் என்று சொன்னான். போய் அவன் மீறி பலி செலுத்த வந்தான். இந்த யெரொபெயாம் தீர்க்கதரிசி சொன்ன பிற்பாடு கூட அதை செய்ய ஆரம்பித்தான். செய்யக்கூடாது என்று சொல்லி, மேடைகளில் பலி செலுத்தாதே, மேடைகளுக்கு போகாதே, உலக வழிபாடுகளில் சிக்காதே, உலக ஜனங்களோடு ஒட்டி போகாதே, உன்னை வேறு வழிக்கு இழுத்து போய்விடும். உலக ஆவி உன்னை உலகத்துக்கு இழுத்து போய்விடும். உலக ஆசை இச்சைகளுக்கு இழுத்து போய்விடும். இப்படி கண்டித்து பார்த்தார். ஒரு தேவ மனுஷன் வந்து, செய்யாத, இந்த மாதிரி பலிபீடெல்லாம் கட்டாத. உடனே அந்த தீர்க்கதரிசியை அவன் என்ன செய்தான்? அவன் கை நீட்டி அவனை பிடியுங்கள் என்று சொன்னான். கை நீட்டி பிடியுங்கள் என்று சொன்ன உடனே அவனுடைய கை அப்படியே நின்று போச்சு, மரத்து போய் விட்டது. கை மரத்து போச்சு. கை அப்படியே மரத்து போய் நின்று விட்டது. ஆண்டவர் இப்படிதான் சில நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்வார்? சில நேரங்களில் நமக்கு விரோதமான ஆட்களை பிசாசு எழுப்பி அவங்க மூலியமாகவே நம்மளை கீழே தள்ளி விடுவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் தேவ மனுஷனை பிடிக்க அவன் கையை நீட்டின உடனே, பிடிங்கள் என்று சொன்ன உடனே அந்த ராஜாவினுடைய கை அப்படியே நின்று போச்சு, மறுத்து. அதுக்கப்புறம் கை திரும்பவே இல்லை. மறுபடியும் அந்த தேவ மனுஷனை தான் ஜெபம் பண்ணி அந்த கையை மறுபடியும் முடங்க செய்தார். தேவ மனுஷனுக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். உங்களை கண்டித்து போதித்து உணர்த்தக்கூடிய அந்த
கிருபையை தேவன் அவர் மேல வைத்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல சிட்சிக்க கர்த்தர் சில ஊழியக்காரர்களை நியமிக்கிறார். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கையை நீட்டக்கூடாது. ஊழியக்காரருக்கு முன்னால கை நீட்டி பேசக்கூடாது. வாயை திறந்து சத்தமா பேசக்கூடாது. ஊழியக்காரருக்கும் கர்த்தருக்கும் உண்டான தொடர்பு அது. நீயும் நானும் நியாயம் செய்வதற்கு அதுல பாத்திரமே இல்லை. நீ என்ன இப்படி செய்கிறாய் என்று கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. கர்த்தர் கேட்பார். கர்த்தர் அவருக்கும் உள்ள தொடர்பு அது. நீ நியாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் நியாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு கை நீட்டி பேசினான், கை நீட்டி மிரட்டினான் அசீரியன். அப்படி வசனம் எழுதுகிறது. அசீரியன் சனகரிப்பு கை நீட்டி மிரட்டினான். மிரட்டினவன அவனுடைய பிள்ளைகளே கடைசியில் சனகரிப்பை என்ன செய்தார்கள்? கொண்டு போட்டு விட்டார்கள். முடிவு வித்தியாசமாக போய்விடும். என் தீர்க்கதரிசிக்கு நீங்கள் தீங்கு செய்யாமலும் நான் அபிஷேகம் பண்ணினவர்கள் தொடாமல் இருங்கள் என்று 105ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது. உங்களுக்கு போதித்து உணர்த்துகிறவர் தேவன் ஒருவரை வைத்திருக்கிறார். இல்லை என்றால் நாம் சீர்கட்டு போய் விடுவோம். இல்லாட்டால் பாவங்களில் போய் சிக்கிக் கொள்வோம். அடிக்கடி இவன் ஒரு ராஜா இருந்தான். அந்த அமத்சியா அவன் நான் இருதயத்திலே கர்வம் கொண்டான் என்று எழுத சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்திலே கர்வம், அது நம்ம பாஷையில் சொன்ன ரொம்ப திமிரு. திமிராலாம் போகக்கூடாது. கர்த்தர் அமத்சியாவை அடிச்சிட்டார். கட்சியில் இஸ்ரவேல் ஜனங்களை வைத்தே தேவன் அவனை க்ளோஸ் பண்ணிட்டார். இருதயத்திலே கர்வம் கொள்ளக்கூடாது. துணிகரமான பாவங்களில் ஈடுபடக்கூடாது. பாவத்தில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. உங்க வழியை கர்த்தருக்கு நேராக கொண்டு வரணும். நிறைய காரியங்கள் உபதேசம் பண்ணிக்கொண்டே போகலாம். ஆனால் நான் அடிக்கடி சொல்வேன், எனக்கு இந்த முள்ளு தான் எனக்கு விரோதின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அதனால் இது ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு நான் எச்சரித்து, வசனத்தின்படி நான் எச்சரிக்கவில்லை, கர்த்தர் உங்களோடு கூட எச்சரித்து பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அதனால் ஆண்டவருக்கு வழியை நீங்கள் உங்கள் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், உற்சாகமாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன வேலை சொன்னாரோ அதில் நிலைத்திருங்கள். அந்த பொறுப்பில் நீங்கள் உறுதியாக இருங்கள். நீங்கள் ஆண்டவருக்காக திரிந்து அலைந்து நீங்கள் நன்றாக பாடுபடுங்க. உங்கள் சரீரத்தில் அந்த உழைப்பு முழுவதும் அவருக்கு செலவிட்டு பாருங்க. அவருடைய சமூகத்தில் அதிக நேரத்தை செலவிட்டு பாருங்க. நல்ல உபவாசத்தில் ஜெபத்தில் செலவிட்டு பாருங்க. ஜெபத்துக்கு அதிக நேரத்தை கொடுத்து பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கிற பாத்திரங்களாய் மாற்றுவார். அதனால் நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நானும் கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் வர வர யோசபாத்தை போல நீங்கள் மிகவும் பெரியவர்கள் ஆகி கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் நடந்து கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.